அவர் போடுகின்ற முதல் கையெழுத்து அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே கவனிக்கத்தக்கதாக இருக்கும். எதில் போடுவார்? உங்களுடைய யூகம் ஏதாவது இருக்குதா? இல்லை, யூகம் இல்லை எனக்கு. ஏற்கனவே வந்துட்டு தமிழகம் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறாரு. எப்படி தாவேக்கா இதெல்லாத்தையும் ஈடுகட்ட போகிறாங்க தெரியல. அது அவங்களுடைய செயல் திட்டங்களை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கொளத்தூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த தோல்வி வந்து நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லைங்க உண்மையிலேயே. முதல் முறை இந்த சேனல் நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் என்ன தகுதியோடு வந்திருப்பீங்க? இந்த சேனலுடைய உரிமையாளர் என்ன தகுதியோடு உங்களை உட்கார வச்சிருப்பார்? இவங்க திறமையாக எதிரணியில் வந்து உட்கார்றவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்களா? சிறப்பாக கேட்பாங்களா? அரசியலுடைய அனுபவம் பற்றின வரலாறு இவங்களுக்கு தெரியுமா? இவங்களால வந்து குறுக்கு விசாரணை பண்ண முடியுமா? அது நம்ம டிவியினுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பிரபலத்தை கொடுக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் எங்கிட்ட ஓட்டு கேட்டு என்னை இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களை தேர்ந்தெடுக்கிற எனக்கு அந்த தகுதி இருக்காதான்னு கேட்குறேன் நான். அந்த தகுதியோடு இத்தனை வருஷம் இருந்தவருக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப அதை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு நல்லதை செய்ய முடியுங்கிறத நினைக்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். நெஞ்சில் குடியிருக்கும் இது வழக்கமாக எல்லாரும் கேட்கறது தான். அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குல்ல. நம்ம என்ன அறிவில்லாமையா போய் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கு. நம்ம அறிவோட தானே சிந்திச்சு தானே போய் போடுறோம். ஏன் யாருமே சீமான் போடல? ஸோ பரந்தூர் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் அப்படின்ற கோணத்தில் எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, அவர் தான் சொன்னார் இல்லையா, விமான நிலையம் வர வேண்டான்னு சொல்லலை, அது இங்கே வர வேண்டான்னு சொன்னான்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்போவே அதை சொல்லிட்டார். இந்த கேள்வியே தேவையில்லாதது தான் நான் நினைக்கிறேன். எப்படி வந்து இது தற்குறி கூட்டம், அன்னையில் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாகாது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கவர்ச்சிக்கான கூடுற கூட்டம். நடிகைகள் சிலர் பேரை சொல்லி கூட அவங்க வந்தால் கூட கூட்டம் கூடும். அதுக்கப்புறம் பவன் கல்யாணுக்கு கூட்டின கூட்டம், சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தை பாருங்கள். ஒரு மூத்த பத்திரிகையாளர் 10 ஓட்டு வந்தாலே நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்ன விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு 108 சீட்டு வந்திருக்காரு அப்படின்னு பட்சத்தில் ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு ரோஷன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். ஸோ தாவேக்கா வந்துட்டு ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு வெற்றி தான் தாவேக்காவுக்கு. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள் தாவேக்காவுக்காக. கண்டிப்பாக இப்போ தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. இத்தனை எம்எல்ஏக்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி கட்டி அப்படியே ஆட்சிக்கு வந்துடுவாங்க. தாவேக்கா முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளாக நீங்கள் முதல்ல எதை பார்க்குறீங்க? மக்கள் பிரச்சனைங்கிறது அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வாக்குறுதியாக கொடுத்தது தான். பெண்களுக்கு எதிரான அந்த சமூக பிரச்சனைகள் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்த விஷயங்கள் பார்க்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோதான் இருக்கா? நிறைய இருக்கு, பேசலாம், பேசுவதுக்கு நிறைய இருக்கு. நீங்க அதுதான் 2 தான் சொல்லியிருக்கீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் தான் பெண்கள் வந்து வேலைக்கு போகிற சதவீதம் அதிகமாக இருக்குது. உயர்கல்விக்கு போகிற பெண்கள் சதவீதம் அதிகமாக இருக்குன்னு மத்திய அரசே வந்துட்டு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க. அப்படின்னும் போது என்ன இந்தியாவிலேயே அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், ஒரு திமுக ஆளுங்கட்சி பிரமுகரால் வந்து நடத்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கோயம்புத்தூர் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முன்னுதாரணமான சட்டங்கள் இயற்றப்படும்ங்கிறத முதல்ல அவர் வந்ததுமே செய்வேன்னு சொன்ன சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. இவைகள் எல்லாமே வந்து ஆரம்ப கட்டத்திலே செய்யப்படும். கண்டிப்பாக. சட்டங்கள் வந்துட்டு மாநில அரசா ஏற்ற முடியுமா சார்? ஏன் சட்டசபை எதுக்கு இருக்கு? மாநில அரசுக்கான சட்டங்கள் இருக்கு. ஏன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? தெரியாதா? சட்டங்கள் சட்டசபையில் ஏற்றப்பட முடியுமா முடியாதான் தெரியாம தீர்மானம் போட்டு நான் பார்த்திருக்கிறேன். சட்டங்களாக வரையறுக்கப்படணும் அப்படின்னா மத்திய அரசுடைய ஒப்புதல் வேணும், ஆளுநர் ஒப்புதல் வேணும், அதுக்கப்புறம் போகும் அதான் நடைமுறைகள். சரி, ஓகே. கண்டிப்பாக பெண்களுக்கான ஒரு சட்டங்கள் வந்துட்டு இங்க ஏற்றப்பட்டு வரும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்க எதை முன்வைக்கிறீங்க? அவர் போடுகின்ற முதல் கையெழுத்து அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே கவனிக்கத்தக்கதாக இருக்கும். எதுல போடுவாரு? உங்களுடைய யூகம் ஏதாவது இருக்குதா? இல்ல, யூகம் இல்லை எனக்கு. கண்டிப்பாக இல்லை. ஓகே சார். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு தமிழகம் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறாரு. எப்படி தாவேக்கா இதெல்லாத்தையும் ஈடுகட்ட போறாங்க தெரியல. அது அவங்களுடைய செயல் திட்டங்களை பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்ன சார், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி? அவ்வளவுதான். எப்படி சார் இது? இப்பதாங்க குழந்தை பிறந்திருக்கு.
இனி தவழட்டும், இனி நகரும், நடக்கும், நல்லா செய்யும். பாருங்க, நீங்க உங்களுடைய ஆசை, நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இருந்து பார்க்க தானே போறீங்க. பொறுமையா இருந்து பார்ப்போம். கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களாகட்டும், புது ஓட்டர்ஸ் ஆகட்டும், அது போக பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய ஓட்டுகள் வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்குது அப்படின்னா, இதை வந்துட்டு ஆக்சுவலா இந்த கான்செப்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ஒரு நல்ல ஆரோக்கியமான நிகழ்வுன்னு பாக்குறேன். தமிழக மக்கள்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு எழுச்சின்னு பாக்குறேன். ஸோ மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துருக்குறாங்களா? 100% எதிர்பார்த்துருக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக வந்து தளபதி விஜய் அவர்களை பார்த்துருக்காங்க நான் நினைக்கிறேன். கொளத்தூரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இந்த தோல்வி உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த தோல்வி வந்து நான் சந்தோஷப்படுற மாதிரி இல்லைங்க. உண்மையிலேயே நான் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக பேசினேன். இதுக்கும் தாவேகாவினுடைய அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத பட்சத்தில் மிக தைரியமாக பல இடங்களில், பல மேடைகளில், பல சமூக ஊடகங்களில் பேசினேன். இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சராக ஒரு 50 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் தோல்விங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அது சந்தோஷப்படலை. முக்கியமா ஏன் திராவிட கட்சிகள் வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்றதுல ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்கீங்க? திராவிட கட்சிகள் ஒழிக்கப்படலுங்கிறத விட ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஒரு மாற்று வேணுங்கிறத நோக்கமா இருக்குது. என்ன காரணம்? எது எது இந்த உந்துதல் வருவது? இந்த வழக்கமான அரசியல், அதாவது இப்ப நீ இல்லைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு இல்லையா? ஏன் அதுக்கு ஒரு மூன்றாவது சக்தி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா வந்து மற்ற ஸ்டேட்டை விட கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னா திராவிட கட்சிகள் காரணம் அப்படின்னு முன்னாடி இருக்கு. அது மாற்று கருத்து இல்ல. திராவிட கட்சிகள் காரணம் அப்படின்னும் போது அந்த திராவிட கட்சிகள் வளர்ச்சி நோக்கி தான் நம்ம மக்களை கொண்டு போயிருக்கு. இல்ல, ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். ஒண்ணு திமுக பத்தி நான் சொல்றேன். திமுகவுல பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல். அதாவது கலைஞருக்கு மகனாக பிறந்த ஸ்டாலின் முதல்வர் ஆனாருன்னு சொல்றதை விட அவர் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் இருக்கிறார். அவர் ஒரு இளைஞர் அணியிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு மேயர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகி, அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகி முதல்வர் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா அவருக்கு வாரிசா பிறந்துட்டன்ற ஒரே காரணம் உதயநிதி ஸ்டாலினை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னால ஏத்துக்க முடியல. அவருக்கு மகனா பிறந்ததுனாலேயே ஒரு இன்ப நிதிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. அவர் வந்து பல அமைச்சர்கள் நிற்கிற இடத்துலையும் அவரால் உட்கார முடியும் ஒரு முன்வரிசையிலங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அடிப்படையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனிப்பட்ட முறையில் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் ஒரு தாவேகாவினுடைய ஆதரவாளராக என்னுடைய விஷயத்தை நான் பதிவிடுறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் கையாண்ட அரசியலை விஜய் கையாண்டாரே தவிர எடப்பாடியார் கையாள தவறிட்டார்ன்றது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, நீங்க அதிமுகல இருந்து எடப்பாடியாரால விரட்டி அடிக்கப்பட்ட அத்தனை பேருமே இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க. நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன். என்ன செங்கோட்டையன் ஐயா சொல்லலாம், வைத்தியலிங்க ஐயா சொல்லலாம், ஓபிஎஸ் யாரெல்லாம் இவர். அப்போ எம்ஜிஆர் கையாண்ட அரசியலுங்கிறது எல்லாரையும் அரவணைச்சு போன ஒரு அன்பான அரசியல். ஸோ அதை வந்து எடப்பாடியார் தவறிட்டார்ன்றது என்னுடைய. ஸோ இது ரெண்டுமே எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது குடும்பம் சார்ந்த ஒரு அரசியலாகும், இது சுயநலம் சார்ந்த ஒரு அரசியலாகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு மாற்று வேணுங்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. நீங்க வாரிசு அரசியல் ஒரு விஷயத்த வந்து மக்கள் ஏத்துக்காம அவர் வந்து எம்எல்ஏ இருக்கு, இப்பவும் அவர் எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. ஸோ அப்போ மக்களை ஏத்துக்கிறாங்க உதயநிதியை அப்படின்னும் போது இதுல மக்களுடைய தீர்ப்பு தானே பிரதானமாக பார்க்கப்படுது. அதுல வாரிசு அரசியல் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்க முடியும் சார்? மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. என்னுடைய பார்வையை சொன்னேன். மக்கள் அங்கீகரிக்காங்க தான், நானும் மக்கள்ல ஒருத்தன் தானே. கண்டிப்பா. அப்ப 100% மக்கள் அங்கீகரிச்சாங்களாங்கிறதா வித்தியாசம். 7000 சொச்சம் ஓட்டுல தான் ஒரு துணை முதல்வர் ஜெயிக்கிறார். 7000 சொச்சம் ஓட்டுல தான் ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோக்குறாரு. புரியுதுங்களா? ஸோ அதில் மக்களை ஏத்துக்கிற அதே மக்கள் எதிர்ப்பாலையும் ஈக்குவலா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த எதிர்க்கிறதுல நான் இருக்கிறேன், ஏத்துக்கிறதுல ஒருவேளை நீங்க இருக்கலாம். கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வேட்பாளர் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் விஜய்க்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். நிறைய பேர் வேட்பாளர் யாருன்னு கேட்டால் கூட எனக்கு தெரியல. நிறைய புதுமுகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது, மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக கூட பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது விஜய் மேலே இருக்கிற இவ்வளவு நம்பிக்கையின் காரணமாக அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் அதை எப்படி அவர் திறம்பட செய்வார்?
அதுங்க ஒரே ஒரு விஷயம் தான், நான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம் போஸ்டிங்கில் இருக்கவங்களோ மினிஸ்டர்ஸோ எல்லாத்தையுமே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். அதாவது கலைஞர் செஞ்சார், ஜெயலலிதா அம்மா செஞ்சாங்க, ஸ்டாலின் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாருமே மறந்துடுறோம். பல அரிய திட்டங்களை இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஆற்று மணலில் வந்து தனியாரில் இருக்குது, அதை வந்து அரசுடைமை ஆக்கினா இவ்வளோ அரசுக்கு வருவாய் ஈட்டும், ஒயின் ஷாப்பெல்லாம் தனியாரில் இருக்குது, அதை வந்து அரசுடைமையாக்கினா இவ்வளோ அரசுக்கு வருவாய் ஈட்டுங்கிற விஷயங்களை வந்து செயல் வடிவம் கொடுத்தவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அதே மாதிரி ஒரு திட்டங்களை செய்யலாமா அப்படின்னு இவங்க தீர்மானிக்கும் போதே அந்த திட்டத்துக்கான ஒரு வரையறையை உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இங்கே ஆட்சியாளர்கள் மாறி இருக்காங்க, அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க. அவங்க போதுமானவர்கள் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிறதுக்கு. எதெல்லாம் எப்படிலாம் செய்யணுங்கிறதுக்கு உண்டான அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை நியமித்தாலே போதுமானது. விஜய் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்வார். ஓகே, இதைத்தானே வந்துட்டு திமுகவும் இதான் பண்ணாங்க. அதிகாரிகள் திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி காலத்திலுமே அதிகாரிகள் வழி நடத்துவாங்க. அது ஆட்சியாளர்கள் வந்துட்டு சரியா தப்பா, மக்களுக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்துட்டு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் நிறைய விமர்சனங்கள் விஜய் அவர்களே முன் வச்சிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா பக்கத்துலேருந்தும் இப்போ வந்து வரப்போகுது விமர்சனங்கள். திமுகலேருந்து வரும், அதிமுகலேருந்து வரும், நாம் தமிழர்லேருந்து வரும். மத்திய அரசனுடைய ஒரு அதிகார போக்கு வந்து இருக்குது, மாநில சுயாட்சி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இவ்வளவு நீளமான பிரச்சனைகள் இருக்கும்போது இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் முதல் முறையாக வராரு, சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு. அனுபவம் இல்லாத ஒரு நபர் வந்துட்டு இதை கையாள்வார் அப்படிங்கிறதே நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? நான் உதாரணத்துக்கு உங்ககிட்டே கேட்குறேன். முதல் முறை இந்த சேனலில் நீங்கள் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் என்ன தகுதியோடு வந்திருப்பீங்க? இந்த சேனலுடைய உரிமையாளர் என்ன தகுதியோடு உங்களை உட்கார வச்சிருப்பார்? இவங்க திறமையாக எதிரணியில் வந்து உட்கார்றவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்களா? சிறப்பாக கேட்பாங்களா? அரசியலுடைய அனுபவம் பற்றின வரலாறு இவங்களுக்கு தெரியுமா? இவங்களால வந்து குறுக்கு விசாரணை பண்ண முடியுமா? அது நம்ம டிவியினுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பிரபலத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் இருந்தாலும் உங்ககிட்ட பேசின அந்த 5 நிமிட விஷயத்தை வச்சு தானே உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருப்பாரு. அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்திருக்கலாம், 1 மணி நேரம் பேசிருக்கலாம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது ஏன் விஜய்க்கு மக்கள் இவ்வளோ பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்கன்னா ஏன் அவருக்கு அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கிட்ட வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்திக்கணும்னு செயல்பட மாட்டார்னு நினைக்கிறீங்க? நீங்களும் அவரும் ஒன்று தானே ஜனநாயக நாட்டில். உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணும்போது அதை ஏன் விஜய் செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்க? அவருக்கு மட்டும் அனுபவம் வேணும். உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தான் நீங்கள் முதல் நாள் இந்த இடத்துல வந்திருப்பீங்க. ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, உட்காந்து அதில் 3 ஆரம்ப நாட்களில் சில தவறுகள் இருந்திருக்கும், சரி செய்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையா? ஸோ இதே விஷயம் தான் விஜய்க்கும். கண்டிப்பாக ஒரு புதியவர் தான், ஆனால் அவர் அரசியலை பார்க்காதவர் அல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அதிகாரம் தான் அவர் கையில இன்னைக்கு புதுசா வந்திருக்கு. இந்த மாநிலத்திலையும் இந்த தேசத்திலையும் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலையும் அவர் பல ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தான். மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே தன் ரசிகர்களை வந்து பல கட்டங்களை வந்து தேர்தலை ஈடுபடுத்தி அதில் அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தவர் தான். ஸோ அரசியல் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெரி இன்டெலிஜென்ட். நீங்க சாதாரணமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க போய் உட்கார்ந்து பேசி பாருங்க, அவங்க ஒரு அரசியலில் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அவங்க அரசியலுக்குள்ள ஈடுபடாமல் இருப்பாங்க, அவங்களுடைய வேலையில் இருப்பாங்களே தவிர அரசியல் புரிதலோ இதுக்கு வந்து அரசியலில் ஈடுபட்டு பல தேர்தல்களை சந்திச்சு பல தோல்விகளை சந்திச்சு வந்தாதான் அரசியல் அனுபவம்னு இல்லை. ஓட்டு போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்கள் எங்கிட்ட ஓட்டு கேட்டு என்னை இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களை தேர்ந்தெடுக்கிற எனக்கு அந்த தகுதி இருக்காதான்னு கேட்குறேன் நான். அந்த தகுதியோடு இத்தனை வருஷம் இருந்தவருக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சப்ப அதை பயன்படுத்தி எப்படி மக்களுக்கு நல்லதை செய்ய முடியுங்கிறத நினைக்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். இது வழக்கமாக எல்லாரும் கேட்கறது தான். அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குல்ல, நம்ம என்ன அறிவில்லாமையா போய் ஓட்டு போடுறோம்? ஓட்டு போடுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கு, நம்ம அறிவோட தானே சிந்திச்சு தானே போய் போடுறோம். ஏன் யாருமே சீமானுக்கு போடல? ஏன்னா மாத்தி மாத்தி பேசுற அரசியல் ஒரு நிலையான ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட் இல்லை. இத்தனை ஆண்டுகள் அரசியலை நான் 3 தடவை தோத்த 4 தடவை தோத்தன்றதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? கரெக்டா நான் கேட்கறது. அப்போ அவருக்கு ஏன் அந்த ஓட்டு விழல, ஏன் இவருக்கு விழுந்திருக்கு? இங்க என்ன ஒரு மனநல மக்கள்கிட்ட இருக்குன்னா சினிமா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறத வழக்கமா இவங்க சொல்றாங்க. இவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறதே உனக்கு இதுவரைக்கும் வாக்களிச்சுக்கிட்டு இருந்த மக்களை நீ வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றன்னு அர்த்தம்.
ஏதோ நம்ம ஏதோ அறிவில்லாதவங்க மாதிரியும் திடீர்னு இவர் கவர்ச்சியை பார்த்து நம்ம சிந்திக்காமையே போய் அவருக்கு ஓட்டு போட்டுட்ட மாதிரியும் இவங்க எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க தோத்து போய் உட்கார்ந்துருக்கிறது காரணம். அவ்வளவு குறைச்சி மதிப்பிடுறீங்க மக்களை. ஸோ சினிமா கவர்ச்சி காரணமே கிடையாது. ஸோ விஜயனுடைய அவருடைய அந்த செயல்பாடுகளும் அந்த திறன்களும் தான் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. சினிமா கவர்ச்சி ஒரு காரணமா இருக்கலாம். அது எப்படி இருக்கலாம்னா அவருடைய ரசிகர்களை என்னுடைய தலைவனுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த என்னையோ உங்களையோ அப்படியாது ஈர்த்திருக்குமான்றது தெரியாது. ஏன்னா நான் ஒரு காலமும் அவருக்கு ரசிகனாகவும் இருந்ததில்லை, அவர் கட்சியில் அடிப்படை தொண்டனாகவும் இருந்ததில்லை, இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சியில் அடிப்படை தொண்டன் கூட கிடையாது. எந்த விதமான யாருக்குமான ஒரு தொடர்பு நிலையிலையும் நான் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஆனா 2 வருஷமா பரந்தூர் பிரச்சனையில விஜய் போய் நின்னாரு பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். ஸோ பரந்தூர் பிரச்சனையில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மக்களுக்கு இதுக்கப்புறமாவது ஒரு பாதுகாப்பு கிடைக்குமா, நிலங்கள் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். எந்த இடத்துலையுமே மக்கள் எதிர்பார்த்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மொத்தமா தாவேகா வந்திருக்கு, திருவள்ளூர் மொத்தமா தாவேகா திருத்தணி தவிர வந்திருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள், இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் 100% அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ பரந்தூர் ப்ராஜெக்டை வந்து கேன்சல் அப்படின்ற கோணத்தில் எடுத்துக்க முடியுமா சார்? இல்ல, அவர் தான் சொன்னார் இல்லையா, விமான நிலையம் வர வேண்டாம்னு சொல்லலை, அது இங்கே வர வேண்டாம்னு சொன்னேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் அப்பவே அதை சொல்லிட்டாரு. இந்த கேள்வியே தேவையில்லாததுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்லலை, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் வேண்டாம்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல. அது இங்கே வேண்டாம், இது விவசாய நிலம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது விவசாய நிலமா இருக்கு, இது மக்கள் பயன்பாடு, இது மக்களுக்கு பிரயோஜனமான இடம். இந்த இடம் வேண்டாம், ட்ரை லேண்ட் நிறைய இருக்கு இல்லையா, அங்க மாத்திக்கலான்றதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. இனி அதற்கான விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்க வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து எதிர்க்கிறீங்க, திராவிடமே வேண்டாம் அப்படின்ற எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் எங்கேயாவது தவறழிக்கும் பட்சத்துல விஜய் அவர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா, இல்ல அவருக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு நிலைப்பாட்டிலேயே வந்துருவீங்களா? இல்ல, ஒரே ஒரு மாற்று கருத்து மட்டும் இருக்கு எனக்கு. நீங்க கேட்ட கேள்வியில திராவிடம் வேண்டாம்ங்கிறது வந்து திராவிட கட்சிகளாகி இந்த 2 கட்சிகள் வேண்டாம்ங்கிறது தான். சரி, திராவிட சித்தாந்தம் வேண்டாம்ங்கிறது இல்லை. ஏன்னா தந்தை பெரியாரும் வந்து ஒரு கொள்கை தலைவராக தான் இருக்கும்போது திராவிடம் வேண்டாம்ங்கிற வார்த்தை இல்லை. ஓகேங்களா, நல்லா அது ஒன்று உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது இல்லை. ஏன்னா திராவிடமும் தமிழும் வந்து ஒன்று தான், பிரித்து பார்க்க முடியாது. அது ஒரு வகையான ஆர்கியூமெண்ட்குள்ளே போகும். ஆனால் விஷயம் என்னன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்தா, அதாவது முதல்ல இவங்களுக்கு மாற்றா வர தகுதியுடைய நபர் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருந்தது. அதை இன்னைக்கு வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நிச்சயமா வந்து அவர் தவறில்லாத ஒரு ஆட்சியும் செய்வாருன்னு நான் இப்போ நம்புறேன். நிச்சயமா அதுவும் நடக்கும். ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே நான் ஊழல் செய்ய விட மாட்டேன், ஊழலற்ற ஆட்சியை தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரு. நிச்சயமா செய்ய மாட்டாரு, அவரும் செய்ய மாட்டாரு, செய்ய விடவும் மாட்டார். அதுல வந்து நம்ம எப்படி வந்து இது தற்குறி கூட்டம், அன்னையில் கூடுற கூட்டம்லாம் ஓட்டாகாது, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கவர்ச்சிக்கான கூடுற கூட்டம், நடிகைகள் சிலர் பேரை சொல்லி கூட அவங்க வந்தா கூட கூட்டம் கூடும், அதுக்கப்புறம் பவன் கல்யாணுக்கு கூட்டின கூட்டம், சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தை பாருங்க, இப்படி எப்படியெல்லாம் விமர்சிச்சு இவர் அந்த இடத்த பிடிக்க மாட்டார். 2 ஓட்டு வந்தா பெரிய விஷயம். ஒரு மூத்த பத்திரிகையாளர் 10 ஓட்டு வந்தாலே நான் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்ன விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு 108 சீட்டு வந்திருக்காரு அப்படின்னு பட்சத்தில் நிச்சயமா முன்னாடி இருந்தவங்க செய்த தவறுகளை செய்யாம சரியான ஒரு ஆட்சியை கொடுப்பாரு, அவர் கீழே இருக்கவங்களையும் சரியா பார்ப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா அதுவும் வந்து நடக்கும். சரி, இளைஞர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கடந்த ஆட்சியிலும் வந்துட்டு ஒரு மனக்குறையாகவே இருந்தது. வேலை வாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணிகளில் வந்துட்டு வேறு மாநிலத்தவர், அதாவது முக்கியமாக குறிப்பாக வடநாட்டவர்கள் கோல் வச்சுறாங்க, அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாங்க திமுகவில். இது வந்து தாவேகாவும் ஓரளவு அது கட்டுப்படுத்தப்படுமா? தமிழ்நாட்டு வேலை தமிழர்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான் முதல்ல பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000ன்றதும் அப்புறம் டிப்ளமோஸ்ட்டுக்கு 2500ங்கிற ஒரு ஸ்டேஃபன் மாதிரி வந்து கொடுப்போன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, அது முதல் ஒரு 10 வாக்குறுதிகள்லேயே அது இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. கண்டிப்பாக அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுப்பார், வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவார். நீங்கள் 2 விஷயம் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வட இந்தியர்களை வந்து இங்கே வந்து குடியேற்றுறத வேலைவாய்ப்புகளை வந்து கட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்கிறது வந்து தப்பு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இல்லை. அதிமுகவை கம்பேர் பண்ணும்போது திமுக
திமுக ஓரளவு கண்ட்ரோலா தானே இருந்தது. கண்ட்ரோலா இருந்ததா இல்ல கட்டுமானங்கள்லாம் குறைஞ்சிருந்ததான்றது விஷயம் இருக்கு. உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருந்ததா இல்ல வேலை வாய்ப்புகள் குறைஞ்சதுனால அவங்க கம்மியா வந்தாங்களா இல்ல வேலை வாய்ப்புகள் இருந்தும் அவங்க வராம நம்ம ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலம் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குங்க. வளர்ச்சியை நோக்கி போகும் பொழுது நம்ம மேன் பவர் போதுமானதா இல்லாத பட்சத்துல நம்ம மேன் பவர் ஹையர் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் பல கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்றாங்க, அங்கேயே வந்து கிரீன் கார்டு ஹோல்டர்லாம் ஆயிட்டு அங்கேயே அரசியல்லே ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மைக்ரேஷன்ங்கிறது வந்து அது ஒரு பெரிய குறை கிடையாது, ஒரு பெரிய குற்றமும் கிடையாது. நாம வந்து நீங்க சொல்லக்கூடிய வட இந்தியர்கள் நம்ம ஒன்றுபட்ட தேசம், இந்தியர்களா தான் நம்ம இருக்கிறோம். இது நம்ம மாநிலத்துல நீங்க தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு எத்தனையோ பேர் பாம்பேல கோல் வச்சுறாங்க, வட மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு பெரிய லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த மைக்ரேஷன் வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டா நம்ம பார்க்க கூடாது. ஒரு விஷயம் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு நிராகரிக்கப்படுதான்றதை நீங்க பார்க்கலாம். இப்போ ரயில்வே வேலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா எல்லா இடத்துலயும் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட் இது, இந்த மாதிரியான விஷயங்களை தமிழர்களுக்கான முன்னுரிமைகள் வந்து மறுக்கப்பட்டு வட இந்தியர்களுக்கு கொடுக்கப்படுதாங்கிறத பார்த்து அதற்கான சில தீர்வுகள் காணலாம். ஆனா ஒட்டுமொத்தமா வட இந்தியர்கள் வர்றது அப்படிங்கிறது அவங்கள தடுக்கணும்ன்றது அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா நமக்கும் வளர்ச்சிக்கான இதுக்கு மேன் பவர் தேவை, அந்த மேன் பவருக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு நம்மளுடைய மாநிலமும் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஒன்றுபட்ட தேசம்ங்கிறத மறந்துடக்கூடாது. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப உறுதியா இருக்கு. ஏன்னா எனக்கு இங்க தமிழ்நாட்டுல கேரளால அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து ஒரு நடிகருக்கா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அவருக்கு நார்த் இந்தியாலையும் இருக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அவங்க விஜய்னு கூட சொல்ல மாட்டாங்க, விஜய்னு சொல்லுவாங்க. அந்த விங்கிற பிரான்சைஸே பீன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்னன்னே தெரியாது, அவங்க அவரை பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மக்கள் சக்தியோட ஒரு மக்கள் கூட்டத்தோட தான் அவர் இருக்கார். அதனால அதை அந்த வகையில் பிரித்து பார்க்கறது வந்து தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி நீட் தேர்வு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார் வந்து 7% வந்து கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அதில் போனாங்க இடஒதுக்கீட்டில். நீட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு திமுகவும் இருக்கிறாங்க. இதில் ஒரு நிலைப்பாட்டில் வந்துட்டு இது ஒத்து போறார் தாவேகா விஜய் அவர்களும். பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேவையில்லை அப்படிங்கிறது. நீட் புறக்கணிப்புல எந்த அளவுக்கு ஒரு உறுதியாக இருப்பார்? இந்த 5 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு மேஜிக் எதிர்பார்க்கலாமா சார்? அதாங்க ஒரு விஷயம், திமுக போன தடவை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தவறான வாக்குறுதிகளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்ததும் அந்த நீட்டுக்கு எதிரான சைனு அது இதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் அப்படியே ஒரு ஒப்பேத்தின ஒரு அரசியல் பண்ணார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அரசியலாக இல்லாமல் நீட்டுக்கு அகென்ஸ்டா ஒரு மாநில அரசினுடைய சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ணணுங்கிறத வந்து ஆலோசனை பண்ணி கண்டிப்பா அதுக்கான விஷயத்தை முன்னெடுப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. இல்ல வந்து மத்திய அரசு பாஜகவினுடைய இந்த ஒரு கிடுக்கு இப்படியானது தமிழகத்துக்கு எப்பவுமே பாராமுகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே திமுகவும் அங்க வந்து ரொம்ப ஒரு போராடி தான் நம்ம நலத்திட்டங்களை வாங்க வேண்டியிருக்கும். இவர் எப்படிப்பட்டவராக இருக்க போற, இணக்கமாக செயல்பட போகிறாரா அல்லது எதிர்த்து குரல்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, இங்க 2 இருக்குங்க. ஒண்ணு, நீங்க இணக்கமா போனீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்க குனிஞ்சு போயிட்டீங்க, தலைவணங்கி போயிட்டீங்க அப்படி விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒண்ணு, நீங்க இணக்கமா போகாம நீங்க எதிர்த்து நின்று அரசியல் பண்ணீங்கன்னா மாநிலத்துக்கு தேவையான வந்து விஷயங்களை வந்து மத்திய அரசுக்கு வந்து ஒரு லாபகமா பேசி வாங்கல, ஒரு திறமையற்ற மாநில அரசா செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ அரசியலுக்கு வந்தாச்சு விமர்சனங்களை பண்ணுவாங்க. அதனால இந்த 2 விஷயங்களும் பார்க்காம எந்த இடத்துல மாநில அரசினுடைய உரிமைகளுக்கு மத்திய அரசு கேட்டு வாங்கணுமோ அதை அந்த இடத்துல கண்டிப்பா கேட்டு வாங்குவாரு. எந்த இடத்துல மாநில அரசினுடைய அந்த சுயாட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு எதிர்த்து நிக்கணுமோ அங்க கண்டிப்பா எதிர்த்து நிப்பார். அந்த தெளிவு அந்த புரிதல் விஜய்க்கு இருக்குன்னு நான் நம்புறேன். 100% நான் நம்புறேன். சார், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மாக்ல மட்டும் கை வைக்கவே மாட்டாங்க. அது பாட்டுக்கிட்டு அது ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம். ஸோ இந்த போதை அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ரெண்டு ஆட்சிகளுமே வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் அதை எப்படி கொண்டு போக போறார்? நிறைய மேடைகளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஒரே அணிகள் மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. கருத்து என்ன? இல்லை, இந்த உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேங்க. இந்த மிடாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் சார்ந்த ஒரு கம்பெனி. ஸோ அவங்க அதிமுக ஓகேங்களா, இப்போ அதிமுகல இல்லை, அதனால முக்கிய அரசியல் பிரமுகர்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க அதிமுகல இருந்து விலகி இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நேர் எதிர்கட்சியா தமிழகத்தை அரசியலில் ஈடுபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இவங்க 2 பேருமே வந்து மக்களுக்கு முன்னாடி ஒரு அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய எதிரியா, கொள்கை எதிரியாவோ இல்லை அரசியல் எதிரியாவோ இருந்தாலும் இவங்களுடைய இந்த அண்டர் டீலிங்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈடுபடுற எந்த பிஸ்னஸ்லையும் இவங்க கை வைக்கிறது இல்லை, இவங்க ஈடுபடுற எந்த பிஸ்னஸ்லையும் இவங்க கை வைக்கிறது
யோசிக்கிறது இல்லை. யார் ஆட்சியில் இருந்தாலும், இப்போ நான் ஆட்சியில் இருந்தேன்னா உன் பிஸ்னஸில் கை வைக்க மாட்டான், நான் மக்களுக்கு முன்னாடி உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே நம்ம ஒரு விஷயத்த சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டேன்னா நான் என் பிஸ்னஸில் இதுலேயும் தயவு செஞ்சு கை வச்சிடாத. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள எல்லா காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டே இருந்தது. முக்கியமாக நம்ம எதிர்த்தது இந்த பாயிண்ட், இந்த புள்ளியில இருந்து தான். அதாவது எந்த நல்லது கெட்டது வந்தாலும் நீயா நானா நம்ம 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் இருக்கணும், நம்ம பிஸ்னஸை பத்திரமா பார்த்துக்கணும், எந்த வகையிலும் போயிடும், 3வது ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் நினைச்சிங்கல்ல, அந்த ஒரு புள்ளி தான் என்ன மாதிரி அரசியலுக்கோ இல்லை எந்த கட்சியும் சாராம எந்த அமைப்பும் சாராம உட்கார்ந்து இன்னைக்கு தாவேக்காக, அதாவது 3வது ஒரு நபரா அறியப்பட்ட தாவேக்காக இந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி விஷயங்களை சமூக தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப மிடாஸ் இழுத்து மூடப்படுமா சார்? இல்ல, இப்ப டாஸ்மாக் பத்தின அவங்களுடைய கொள்கைகள் எந்த முடிவு எடுக்க போறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா டாஸ்மாக் இழுத்து மூடுறதா அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா மிடாஸுக்கு இங்க வேலை கிடையாது. நம்ம பொதுவா நிதி சுமையில முக்காவாசி குறைப்பது டாஸ்மாக் அப்படின்னு அதுதான் சொல்றேன். இப்போ மதுவிலக்கு தமிழ்நாட்டுல அமுல்படுத்தப்படுதுன்ற ஒரு வரி போதுமானது. இங்க மிடாஸுக்கு இங்க வேலை இல்லை. ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா அதை எப்படி வரைமுறைப்படுத்தி எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயின் ஷாப்புகளை குறைச்சி, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அந்த ஹைவேஸ் இந்த பகுதிகளில் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ளே தள்ளி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி பண்ணி நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்தது குறைப்பு, அடுத்தது நீக்கம் அப்படின்னு படிப்படியாக போகிறாங்களா, இல்லை இதில் வேற யாராவது அரசனுடைய கொள்கைகளை கொண்டு இதை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டாஸ்மார்க்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமளவில் பேசினதாங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர் பேசினாரன்னு எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு. டாஸ்மாக்கே அப்போ அந்த டாஸ்மாகை பற்றின ஒரு பேச்சே இல்லை அப்படின்னும் போது அவரும் டாஸ்மாக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா அப்போ மிடாஸ் கம்பெனி தொடர்ந்து இயங்கும். அப்புறம் திமுக அதிமுக 2 மாற்று அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அது உண்மையிலே ஒரு விஷயம் தான். என்னன்னா இன்றைக்கு தேவைக்கு டாஸ்மாகினுடைய தேவைகள் அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கு, அது எந்த அளவுக்கு ஃப்ரம் த பிகினிங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வரும்பொழுது பொருளாதாரத்தில் அந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு தேவையான பொருளாதாரத்தில் அதனுடைய லாப நஷ்டங்கள் ஈடு செய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. அது அரசாங்க மட்டத்தில் உயரதிகாரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும். என்னிடத்துல எனக்கு ஒரு பிஸ்னஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா நான் அந்த பிஸ்னஸை வேண்டான்னு மூடும் பொழுது அந்த இடத்துல இன்னும் அந்த 10 ரூபாய் இன்னொரு இடத்துல கிடைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? ஸோ அடிப்படையில் ஒரு குடும்பம் நடத்தும் போதே நமக்கு அதுதான் எனக்கு ஒரு வருமானம் குறைபட போகுது அப்படின்னா இன்னொரு வருமானத்தை நான் இந்த வருமானம் இதுக்கு ஏற்ற ஒரு வருமானமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும், இது ஒருவேளை இந்த வருமானம் தவறான பாதையில வந்திருக்கு அப்படின்னா அதை நேர்மையான பாதையில இந்த வருமானம் ஈட்டுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது அதுக்கு ஒரு இடைப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா நிச்சயமா மது விலக்குக்கு கண்டிப்பா தாவேக அரசாங்கம் ஏதோ ஒன்று செய்யும்ன்றதுல மாற்றுக்கிறதுல, ஆனால் அது எப்ப செய்ய போறாங்க, அதை எப்படி திட்டமிட்டு செய்ய போறாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நிச்சயமா மிடாஸ் இருக்காது. கண்டிப்பா. ஸோ இந்த காணொலியை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக மது ஒழிப்பு சம்பந்தமாக விஜய் எடுக்க போற அந்த முக்கிய முடிவின் போது கண்டிப்பா நான் மறுபடியும் உங்களை நேர்காணல் பண்ணுவேன் நிச்சயமாக. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.